गाइस இன்னைக்கு நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. நான் இன்னைக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 துண்டா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். ஒரு கடாயில தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வாழைக்காயை ஆட் பண்ணி நல்லா 90% வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா. நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை மல்லித்தலையும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு ஆட் பண்ணி தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, துருவின தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு அரைச்சதில் வாழைக்காயை மசிச்சு இந்த மசாலாவை சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. பொட்டுக்கடலை நிறையா சேர்க்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் கோலா உருண்டை. இதேமாரியே வாழைக்காய் கோலா உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.